வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இசிஜி சம்பந்தமான பல்வேறு வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எளிமையாக எப்படி வந்து இசிஜி வந்து படிக்கிறது, 15 நிமிடத்துக்குள்ளார ஒரு இசிஜியை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்ற வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இன்றைய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இசிஜி ரெக்கார்ட் பண்ணுறாருல, டெக்னீஷியன் வந்து இசிஜி ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு இசிஜி நல்ல இசிஜி ரெக்கார்ட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். இது டெக்னீஷியனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மருத்துவராக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரு இசிஜி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்டெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, இம்பிடன்ஸ் வராமல் இசிஜியை கிளியராக ஒரு மருத்துவர் படிக்கிற போல் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரலாக ஒரு இசிஜி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 10 ஒயர்ஸ் இருக்குங்க, ஒரு மெஷின் இருக்கும். அந்த ஒயர்ஸ் வந்து மெஷினோட அட்டாச்சாக இருக்கும். அந்த ஒயர்ஸோட மற்றொரு ரெண்டில் வந்து எலக்ட்ரோட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த எலக்ட்ரோடை நம்ம உடம்புல பல்வேறு இடங்களில் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு இசிஜி கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்படி எடுக்கக்கூடிய இந்த இசிஜி சரிவர வர்றதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னே சொல்லலாம். இப்போ மெஷினில் சில செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். ஃபில்டர்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த ஃபில்டரில் வந்து இசிஜி வேவ்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது ஒரு வகையான தீர்வுன்னு சொல்லலாம். ஸோ இருந்தால் கூட ஒரு பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக படுக்கலன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஸ்டஃப் அப்படியே கையெல்லாம் ரொம்ப இறுக்கமாக வச்சுட்டு மசிலெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் கூட இசிஜி சரியாக வராது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அதனால் இசிஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் உங்களுக்கு இசிஜி எடுக்க போகிறேன், பயப்படாதீங்க, கை காலெல்லாம் வந்து லூஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஒரு விதத்தில் மசில் ட்ரமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இசிஜியில் பார்க்கக்கூடிய, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இசிஜியில் பாருங்கள், இது வந்து ஒரு நார்மலாக ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு இசிஜி. ஆனால் கீழே வர இசிஜி எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பேஷண்ட் வந்து மசில் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுருந்தாருன்னு வச்சுங்க, இசிஜி இந்த மாதிரி தான் வரும். ஸோ மசில் ஸ்டிஃப்னஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராப்பராக பேஷண்ட்டுக்கு ப்ரொசீஜரை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்பொழுது இதை தீர்வு காணலாம். அதே போல் பேஷண்ட் இசிஜி எடுக்கும்போது டக்குன்னு கையை மூவ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து வாண்டரிங் இசிஜி வரும். இசிஜி வந்து வாண்டரிங்காக இருக்குன்னு சொல்லலாம். வாண்டரிங் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இசிஜி எடுக்கக்கூடிய இசிஜி அந்த ஐசோ எலக்ட்ரிக் பேஸ் லைன்லேருந்து டீவியேட் ஆகி ஒரு அண்டுலேட்டடாக மேலேயும் கீழேயும் அப்படி போய் வரும். அப்படி வரக்கூடிய அந்த இசிஜி தான் நம்ம வந்து வாண்டரிங் பேஸ் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாண்டரிங் பேஸ் லைனுக்கு பேஷண்ட் வந்து கையை ஸ்லோவாக மூவ் பண்ணுறது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அதனால் பேஷண்ட்டுக்கு ப்ராப்பராக அசையாமல் இருக்கணும். நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து அசையாமல் இருக்கணுன்றதை நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எடுத்துக்கலாம். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேஷண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த நேரத்தில் சில விஷயங்கள் மெஷினில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு இந்த ஆர்டிஃபெக்டை குறைக்கலான்னு சொல்லலாம். இந்த மெஷினில் சொன்னல அட்ஜஸ்ட்மெண்ட், அதை பற்றின ஒரு டீட்டெயில் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஃபில்டர், இசிஜி ஃபில்டர் நம்ம பதிவு பண்ண போகிறோம். அதையும் தொடர்ந்து பாருங்கள். அடுத்து இரண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்னது என்னென்னா, எலக்ட்ரோடு கனெக்ட் பண்ணுறோம்ல பேஷண்ட்டோட எண்டில், இப்போ லிம் லீட்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து லிம் எலக்ட்ரோடு சொல்லுவாங்க. கிளிப் மாதிரி இருக்கிறதுனால வந்து கிளிப் ஆன் எலக்ட்ரோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிளிப் ஆன் எலக்ட்ரோடில் ஜெல்லி நம்ம ஏன் அப்ளை பண்ணுறோம்? ஜெல்லி அப்ளை பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்னோடைய அப்பர் லேயரில் இருக்கக்கூடிய இந்த இம்பிடன்ஸ் வந்து குறைக்கிறோம். ஈஸியாக வந்து ஹார்ட்டோட இம்பல்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த ஜெல்லி போகிறதுனால கூட ஆர்டிஃபெக்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதனால் ப்ராப்பராக ஜெல்லி அப்ளை பண்ணுங்கள். அதே போல் இந்த ஸ்கின்னுக்கும் எலக்ட்ரோடுக்கும் உள்ள அந்த கேப் இருக்குது, அதை நம்ம ஃபில் பண்ணணும். அது வந்து ஸ்கின் அண்ட் எலக்ட்ரோடு இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு விஷயமா இந்த ஸ்கின் அண்ட் எலக்ட்ரோடு இம்பிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜெல்லி அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணோம்னாலும் நமக்கு கிளியர் இசிஜி கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னேன், பேஷண்ட்டை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், அவங்களுக்கு ப்ரொசீஜரை பற்றி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கின் அண்ட் எலக்ட்ரோடு இம்பிடன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜெல்லி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது விஷயமா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஸ்கின் அண்ட் எலக்ட்ரோடுக்கு நடுவில் ஒரு இம்பிடன்ஸ் நமக்கு கிடைக்குதோ, அதே போல் எலக்ட்ரோடு இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு எலக்ட்ரோடுக்கும் இன்னொரு எலக்ட்ரோடுக்கும் உள்ள இம்பிடன்ஸ். எலக்ட்ரோடாக நான் என்ன சொன்னேன், கேபிளோட எண்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கிளிப் ஆன் எலக்ட்ரோடு, பல்ப் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரோட்ஸ். இந்த எலக்ட்ரோட்ஸுக்கும் கேபிளோட எண்டுக்கும் ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்போம். அது லூஸாக இருந்தால் கூட இதை தான் நம்ம எலக்ட்ரோடு இம்பிடன்ஸ் சொல்கிறோம். இந்த எலக்ட்ரோடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம குறைச்சிட்டோம்னா இசிஜி கிளியராக வரும். அப்போ என்ன பண்ணணும், இசிஜி கனெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூலாம் டைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும்.
கிளிப் ஆன் போடும்போது அப்படியே டைட் பண்ணிக்கணும் கொஞ்சம். ரொம்ப கிளியராக நான் அதாவது பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த 4 லிம்லிட்ஸ் 2 கைகளில் 2 கால்களில் கனெக்ட் பண்ணுறோம்ல, அந்த 2மே ரொம்ப நல்லா டைட்டாக இருந்துன்னு வச்சிங்களேன், இசிஜி கிளியராக வரும்னு சொல்லலாம். இது வந்து எலக்ட்ரோட் இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 3 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். 4வதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏசி கரண்ட் ஏதாவது ஒரு டயத்தெர்மிக்மான ஒரு பெரிய ஏசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு ஐசியூலாம் போனீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சைடில் வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்கு நடுவில் போய் இசிஜி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னே சொல்லலாம். அப்போ எல்லாத்தையும் நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணுற முடியாது. ஆனால் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வந்து இசிஜி மிஷினையும் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தா எர்த்து வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி எல்லா மிஷின்ஸ்லையுமே மிஷினுக்கு கீழ்ப்பகுதியில் எர்த் எலக்ட்ரோடு வந்து ஒயரில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஈரமான காட்டனை வந்து அட்டாச் பண்ணி அந்த மிஷினுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒயரை வந்து கிரவுண்டில் வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம்னாலே இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம குறைக்கலாம்னு சொல்லலாம். இப்போ மேலே நீங்கள் பார்க்கக்கூடிய இசிஜி வந்து நார்மல் இசிஜி. அதே போல் கீழே பாருங்கள் டிஸ்டர்பன்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு லைன் வருது இல்லை, இதுதான் ஏசி ஆர்டிஃபேக்ட், அது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட டிஸ்டர்பன்ஸ். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது எர்த்து கனெக்ட் பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம ஆஃப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த பெட்டு கனெக்ட் பண்ணுறாங்களே, அந்த பெட்டுனால தான் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ பெட்டு கனெக்ட் பண்ணிக்கிறக்கூடிய கேபிளை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ளக்கை வெளியில் எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்பொழுது கூட இந்த டிஸ்டர்பன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். மற்ற மிஷின்ஸ்லாம் ஆஃப் பண்ணாமல் பெட்டை மட்டும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணும்பொழுது கூட இந்த இசிஜி டிஸ்டர்பன்ஸு அவாய்ட் ஆகும்னே சொல்லலாம். ஓகே, இது இல்லாமல் வேறு என்ன டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம கேபிள் ஏதாவது பிரேக் ஆகிருந்துன்னு வச்சிங்களேன், அப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேபிள், அந்த பர்டிகுலர் கேபிளை கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அப்படிலாம் ஒட்டுமொத்தமாக கேபிளை மாற்ற வேண்டிய அவசியமும் ஏற்படும்னே சொல்லலாம். கேபிள் பிரேக்கேஜ் இருக்குதான் நம்ம பார்த்துக்கணும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், அந்த கேபிளை பற்றி பேசும்போது கேபிள் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். பிஃபோர் நம்ம இசிஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி கேபிள்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கேபிள்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் கச்சமுச்சன் சில பேர் வந்து குப்பை மாதிரி வச்சுருப்பாங்க கேபிளை. அப்படி வச்சுட்டு நம்ம இசிஜி எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் எதனால் வருது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இசிஜி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேபிளை வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். எமர்ஜென்சியாக பேஷண்ட் வராங்கன்னா அதுக்கு முன்னாடியே கேபிள்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். நம்ம அப்படி வச்சிருக்கும்போது தான் இசிஜி உடனே கனெக்ட் பண்ணும்போதும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எதனால் டிஸ்டர்பன்ஸ் வருதுன்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு இசிஜியில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேஷண்ட் வந்து முதல்ல கம்ஃபர்டபுளாக படுக்கணும். அதே போல் கை காலெல்லாம் லூஸாக வச்சுக்கணும். இதை வந்து ப்ராப்பராக பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் முதல் விஷயமா நம்ம நல்ல இசிஜி எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் அண்ட் எலக்ட்ரோட் இம்பிடன்ஸ் சொன்னேன். இந்த 2 விஷயத்துக்கும் நடுவில் நம்ம ஜெல்லி அப்ளை பண்ணாலே ஓரளவுக்கு இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் எலக்ட்ரோட் இம்பிடன்ஸ் சொன்னேன். இந்த எலக்ட்ரோட் இம்பிடன்ஸ்ன்றது என்னன்னா, நம்ம அந்த நெட்டை நல்லா டைட்டாக ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக டைட் பண்ணிட்டோம்னாலே இந்த டிஸ்டர்பன்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி டிஸ்டர்பன்ஸ், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். கடைசியாக என்ன பார்த்தோம், கேபிளெல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கணும். கேபிள் பிரேக்கேஜ் இருக்குதான்றதை ப்ராப்பராக நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பராக பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய இசிஜி நீங்கள் டிஸ்பிளேவே பார்க்க தேவையில்ல, பார்க்காமே நல்ல இசிஜி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஓகே நண்பர்களே, இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு இசிஜி எடுக்கிறதுக்கான ஒரு அவசியம் ஏற்படும் போது இதெல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் இசிஜி கண்டிப்பாக நல்லா வரும்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.